எல்லா உறவுகளுக்கும் வணக்கம். நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். சமையல் அறையில ஒரு பொருள் வாங்குறோம்னா அது ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைப்போம்ல. அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான பாத்திரம் நம்ம இரும்பு பாத்திரம். ஏன் இரும்பு பாத்திரம்? நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இதை பயன்படுத்துறாங்க. ஏன் தெரியுமா? இதுல சமைச்சா சாப்பாட்டுக்கு தனி சுவை கிடைக்கும். அதே சமயம் உடம்புக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைக்கும். ரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. இரும்பு பாத்திரத்துல என்ன ஸ்பெஷல்? இது சாதாரண பாத்திரம் இல்ல, இது வார்ப்பு இரும்பு பாத்திரம். மற்ற பாத்திரங்களை விட ரொம்ப நாள் வரும், நல்லா சூடாகும், அந்த சூடு ரொம்ப நேரம் அப்படியே இருக்கும். அதனாலதான் தோசை பொரியல் எல்லாம் மொறு மொறுன்னு வரும். கரெக்டா அதை சீசனிங் பண்ணி பயன்படுத்தினா நான்ஸ்டிக் போல ஒட்டாம சமைக்கலாம். சமைக்கிற தோசை கல்லு, கடாய், பேனுன்னு நிறைய வடிவத்துல இது கிடைக்குது. நம்ம ஊர்ல விசேஷம், கல்யாணத்துல கூட இந்த பாத்திரங்களை தான் பயன்படுத்துறாங்க. பயன்கள் பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். சத்து அதிகரிக்கும். முக்கியமா ரசம், சாம்பார் மாதிரி புளிப்பான உணவுகளை இதுல செஞ்சா இரும்பு சத்து சீக்கிரம் சாப்பாட்டுல கலக்கும். அதிக சூடு, அதனாலதான் மொறு மொறு தோசை, வறுவல் எல்லாம் பக்காவா வரும். எரிபொருளும் மிச்சமாகும். ஆயுள் நல்லா பார்த்துக்கிட்டா இது நம்ம தலைமுறை தாண்டி பல தலைமுறைக்கு வரும். சீசனிங் பண்ணி பயன்படுத்தினா ரொம்ப குறைவான எண்ணெய் போதும். அட்டகாசமான சுவை. இதுல சமைக்கும் போது சாப்பாட்டுக்கு ஒரு தனி டேஸ்டே கிடைக்கும். வாங்கும்போது என்ன கவனிக்கணும்? கனமா பாத்திரமா பார்த்து வாங்குங்க. அப்பதான் சாப்பாடு கருகாம இருக்கும். மேல எந்த கீறலும் விரிசலும் இல்லாம இருக்கணும். கைப்பிடி நல்ல உறுதியா, பிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும். இது கொஞ்சம் விலை அதிகம்தான், ஆனா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஒரு தடவை வாங்கினா பல வருஷத்துக்கு வரும். முதல்ல எப்படி பயன்படுத்தணும்? புதிய பாத்திரத்தை அப்படியே சமைக்காம அதை சீசனிங் பண்ணுங்க. முதல் தடவை நல்லா சுடு தண்ணியில சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவுங்க. ஈரம் இல்லாம நல்லா தொடச்சி அடுப்புல வச்சு சூடு பண்ணுங்க. அப்புறம் ஒரு துணியில எண்ணெய் எடுத்து பாத்திரம் முழுக்க நல்லா தேய்ங்க. கம்மியான தீயில வச்சு கொஞ்சம் எண்ணெய், வெங்காயம் போட்டு வதக்குங்க. இதை திரும்ப திரும்ப செஞ்சா பாத்திரம் துரு பிடிக்காம ஒட்டாம இருக்கும். பராமரிப்பு ரொம்ப முக்கியம். பயன்படுத்தின உடனே பாத்திரத்தை கழுவி ஈரம் இல்லாம தொடச்சி லைட்டா எண்ணெய் தடவி வச்சுட்டா, சோப்பு பயன்படுத்தாம சுடு தண்ணி ஊத்தி ஸ்பாஞ்ச் வச்சு சுத்தம் செஞ்சாலே போதும். கடைசியா ஒரே வார்த்தை, இரும்பு பாத்திரம் வெறும் சமையல் பாத்திரம் இல்ல, அது நம்ம ஆரோக்கியத்துக்கான ஒரு முதலீடு. இது சுவை, ஆரோக்கியம், ஆயுள்னு எல்லாத்துலயும் சூப்பரா இருக்கும். இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை தெரிஞ்சுக்க நம்ம அவர் ஹோம் அவர் பிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம்.